ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சாஃப்டான பிரெட் ஆம்லேட் தாங்க. அதுவும் நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கலந்துருக்கேன். அதனால் இந்த பிரெட் ஆம்லேட் செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ரெண்டு முட்டை உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிரெட் ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயம். இது கூடவே ஒரு அரை வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணது சேர்த்தாச்சு. ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பால் தாங்க. நம்ம பால் அரை டம்ளர் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணும் போது உங்களுக்கு பிரெட் ஆம்லேட் ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுன்னா. அதுவும் டேஸ்ட்டும் பாலோட டேஸ்ட்டும் இருக்கிறனால நல்லாவே இருக்குங்க. இப்போ நான் 2 ப்ரெட்டு கோதுமை ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட் ஆம்லேட் இந்த முட்டை இதில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு அதில் பட்டர் அப்ளை பண்ணி இதை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.